2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கியதிலிருந்தே சிஎஸ்கேவின் கேப்டனாக பதவி வகித்த டோனி 2023ஆம் ஆண்டு வரை சிஎஸ்கேவின் கேப்டனாக செயல்பட்டார். இந்த 15 வருடத்தில் 12 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று 5 முறை கோப்பைகளை பெற்றுக் கொடுத்துள்ளார். டோனி தலைமையில் சிஎஸ்கே அணி 235 போட்டிகளில் விளையாடி அதில் 142 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஓர் அணிக்கு அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த கேப்டனாகவும் மற்றும் ஒரே அணிக்கு அதிக போட்டிகளில் கேப்டனாக இருந்தும் டோனி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் வரலாற்றிலேயே கன்சிஸ்டன்ட் டீமாக சிஎஸ்கே வலம் வந்தது டோனி தலைமையில் சிஎஸ்கே அணி விளையாடிய போதுதான். இறுதியாக 2023ஆம் ஆண்டு சிஎஸ்கேவின் கேப்டனாக செயல்பட்ட டோனி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை பெற்றுக் கொடுத்தார். டோனிக்கு முழங்காலில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையால் வரும் காலங்களில் அவர் கேப்டனாக செயல்படுவது சிரமம் என கூறப்பட்டது. டோனிக்கு அடுத்து சிஎஸ்கேவின் கேப்டன் பதவிக்கு யாரை கொண்டு வரலாம் என்ற போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட்டை அணி நிர்வாகம் தேர்வு செய்தனர். இதையடுத்து 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கேவின் கேப்டனாக ருத்ராஜ் செயல்பட்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறாமல் சிஎஸ்கே அணி வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து தற்போது நடப்பு ஐபிஎல் சீசனிலும் 5 போட்டிகள் விளையாடிய சிஎஸ்கே அணி ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்து மிக மோசமான நிலைமையில் உள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கேப்டன் ருத்ராஜின் இடது முழங்காலில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டதால் அவரால் தொடர்ந்து விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நடப்பு தொடரிலிருந்து விலகுவதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் ருத்ராஜ் காயம் காரணமாக நடப்பு சீசனிலிருந்து விலகுகிறார், அவருக்கு பதிலாக 43 வயது இளம் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி எஞ்சிய போட்டிகளில் அணியை வழிநடத்துவார் என அறிவித்துள்ளது. நடப்பு சீசனில் சிஎஸ்கே அணி மிக மோசமான நிலைமையில் உள்ளது. இந்த நிலைமையை மாற்றி தனது 6வது ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வெல்வாரா என ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக் நியூஸுடன்.